ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் மெயின்டெனன்ஸில் டே 41 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக தோசையும் தேங்காய் சட்னி எடுத்தாச்சு, கூட கார சட்னி எடுத்தாச்சு. அது ஒரு முட்டை தோசை, ஒரு சாதா தோசை. நம்ம எப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாலுமே அதில் ஆயில் கண்டென்ட் கம்மியாக இருக்கணும். இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் ஊற்றிருப்பேனே. அதாவது 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் 120 கேலரி. ஸோ கேலரி கால்குலேட் பண்ணி கரெக்டாக சாப்பிட்ணும். இப்போ நம்ம வந்திருக்க ஒர்க்கிங் சைடு பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலாக மார்க் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது, அதனால மார்க் கொடுக்க வந்திருக்கேன். இது எலக்ட்ரிக்கல் ஒர்க் மட்டும் இல்லை, இது ப்ளம்பிங் ஒர்க்கும் சேர்ந்து வரும். இது ஹாலில் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் ஒரு 2 பாத்ரூமுக்கு வந்து ப்ளம்பிங் மார்க் பண்ணி கொடுத்துட்டு வந்தாச்சு. ஏன்னா நமக்கு இன்றைக்கி வெளியே போகிற வேலை இருக்குது. நம்ம எப்போ பைப் போட்டாலுமே ஒரு 3/4 இன்ச் பைப் போடணும் ப்ளம்பிங்க்கு. வெளியே அவுட்டர்லேருந்து வரும்போது 1 இன்ச்சு, அது 3/4 இன்ச்சாக நம்ம மாற்றிக்கணும் உள்ள இன்டர்வலில். அப்போ தான் நமக்கு அந்த வாட்டர் ஃப்ளோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம எப்போ வந்து ப்ளம்பிங் ஒர்க் பண்ணாலுமே ஃபைனல் பண்ணும்போது தண்ணி நிறுத்தி வச்சு செக் பண்ணணும். அப்போ தான் அந்த ஒர்க் கரெக்டாக இருக்குன்னு நமக்கு தெரியும். இன்றைக்கி முதல்ல லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸும் பீன்ஸும் எடுத்தாச்சு. அதாவது ரைஸ் கம்மியாக எடுத்தாச்சு. இதில் கேரட் பீன்ஸு அதிகமாக இருக்கும். அந்த கேரட் பீன்ஸில் முட்டையும் உடச்சி ஊற்றுறதுனால அதில் ப்ரோட்டீன் இன்டேக்கும் வந்துடும். ஸோ ஃபைபர் கண்டென்ட்டும் வந்துருச்சு, ப்ரோட்டீன் இன்டேக்கும் வந்துருச்சு, கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்குது. இன்றைக்கி டின்னருக்கு அவ்வளோக்கு பசிக்காதனால ஆப்பிள் மட்டும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நைட்ஸ் ஃப்ரூட்லாம் சாப்பிட்லாம்னு கேட்டால் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்லாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. பட் குவான்டிட்டி கம்மியாக இருக்கணும். நம்ம எப்போ டின்னர் சாப்பிட்டாலுமே 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி சாப்பிட்ணும். அது தூங்க போகிறதுக்கு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி சாப்பிட்டுடணும். இப்போ 10 மணிக்கு தூங்க போகிறோன்னா ஒரு 7 மணிக்காக சாப்பிட்ணும். இன்றைக்கி டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10,500 ஸ்டெப்ஸ் கிட்ட நடந்திருப்பேன். டே 42 தான் பார்க்க போகிறோம். டே 42ல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக தோசை, அதாவது ஒரு முட்டை தோசை எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வெளியே போகிற வேலை எதுவுமே இல்லை, அதனால் ஒரு தோசையோட நிப்பாட்டியாச்சு. அதே மாதிரி குழம்புல உள்ள காய்களும் எடுத்து சாப்பிட்டேன். நம்ம எப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாலும் வெளியே போகிற, அதாவது வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நிறைய சாப்பிட்லாம். பட் வீட்டிலே இருக்கிறோன்னா குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கணும். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டும் கீரையும் ரைஸ் கம்மியாக எடுத்துக்கிட்டேன். நான் என்னோடய எல்லா வீடியோன்னு சொல்கிறது அதான். நம்ம எப்போ சாப்பிட்டாலுமே ஃபைபர் கண்டென்ட்டும் ப்ரோட்டீன் இன்டேக்கும் அதிகமாக இருக்கணும். கார்போஹைட்ரேட் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மி பண்ணுமோ அது நம்ம உடம்புக்கு நல்லது. அதாவது நம்ம ஒவ்வொருத்தங்க பாடியை பொறுத்து மாறும். ஒரு பிளேட் எடுத்திங்கன்னா அதில் 25% ரைஸ் இருந்தால் போதும். மிச்சம் 75% வந்து காய்கறிகள் தான் இருக்கணும். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன். ஆவியில் அவிச்சது இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்நாக்ஸுக்கு எடுத்துக்கலாம். சுண்டல், கிழங்கு வகைகள் எடுத்துக்கும்போது குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கணும். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிப்பேன் இன்றைக்கி ஒர்க் எதுவும் போகலன்னு. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஃபங்க்ஷனுக்கு போகிற வேலை இருந்துச்சு. ஆக்சுவலாக இது எலக்ட்ரானிக்கல் ஒர்க். இது தெரிஞ்சவங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்கல் அது ரெடி பண்ணி கொடுத்தேன். இந்த ஸ்பீக்கர் அரேஞ்ச்மெண்ட்லாம் பழக்க வழக்கம் தாங்க, இதுக்கு அமௌண்ட்லாம் கிடையாது. இது லேபர் கிடையாது, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து நம்ம சர்ச் சார்பாக போய் ரெடி பண்ணி கொடுத்தோம். ஆல்ரெடி மண்டபத்தில் ஸ்பீக்கர்ஸ் இருந்துச்சு, பட் அதெல்லாம் மேலே இருந்துச்சு. ஒரு பேக்கில் 2, சைடில் 2 மட்டும் தான் இருந்துச்சு. ரொம்ப கம்ப்ளீட் ஆகலை. ஸோ நாங்கள் ஆடியோ கொண்டு போய் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணியும் சிக்கன் மஞ்சூரியன், உங்களுக்கே தெரியுமே நார்மலான ஸ்வீட்ஸு ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் வச்சாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டேன். வெயிட் மெயின்டெனன்ஸில் இதெல்லாம் சாப்பிட்லாமானா நம்ம என்ன வேறு உலகத்துலேயே அங்கே இருக்கோம், இதெல்லாம் தவிர்க்க முடியாது. அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம், லிமிட்டடாக சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12,000 ஸ்டெப்ஸ் கிட்ட நடந்திருப்பேன். இன்றைக்கி ஷெடியூல் இவ்வளோ தான். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப்.